நேயர்கள் அனைவரையும் உங்கள் இறைவனின் குரல் என்ற நிகழ்வுக்கு அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது அல்லாஹ் கூறும் கிரிவலம். கிரிவலம் என்பது இந்துக்கள் மலையை சுற்றி வரும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது எப்படி அல்லாஹ் கூற முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்கள் இறைவனும் அவர்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் அப்படி என்று சொல்லி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இந்த காபா என்ற ஆலயத்தை சுற்ற வரக்கூடியவர்கள், அதுக்காக வரக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்கள், இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவ்விரு குன்றுகளையும் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருவது குற்றமாகாது அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயம் 168வது வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மலைகளை சுற்றி வரக்கூடாது, இறைவன் தான் கும்பிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அதுக்காக இறக்கி வைத்த வசனம்தான் இந்த சூரா அல் பஹராவில் 2வது அத்தியாயத்தில் உள்ள 168வது வசனம், 158, 159 அந்த வருஷம் முழுக்க அப்படித்தான் இருக்குது. அல்ல என்ன சொல்கிறானல்ல, இவ்விரு குன்றுகளையும் சுற்றி வருவது அவர்கள் மீது குற்றமாகாது. ஏனென்னா இது அல்லாவின் அடையாளங்களில் உள்ளன என்று சொல்கிறான். அல்லாவினுடைய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இவ்விரு குன்றுகளையும் சொல்கிறான். அது சுற்றி வாருங்கள், அது குற்றம் கிடையாது, உபரியான நற்காரியம் அது அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இந்துக்கள் கோயில்கள் இருக்கிற இடங்களில், அந்த கோயிலுக்கு போகிற இடங்களில் அந்த மலைகளை சுற்றி வருகிறார்கள். சுற்றி வருகிறது இறைவனுடைய அடையாளம் ஒன்று, அது உபரியான நற்காரியம், அதற்குரிய கூலியை இறைவன் கொடுப்பான் என்று திருமறை குர்ஆனில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எப்படி முஸ்லீம்கள் அங்கே உள்ள கோயிலுக்கு, அதாவது காபா என்ற ஆலயத்துக்கு செல்கிறார்களோ அதேபோல் இந்துக்களும் இங்கே உள்ள ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், அங்கே உள்ள மலைகளை சுற்றி வருகிறார்கள். இதெல்லாம் இறைவனின் அத்தாட்சிகள் உள்ள விஷயங்கள். இந்து மதம் என்பது வேறு யாரோ கொடுத்த மதம் கிடையாது, அதுவும் இறைவன் கொடுத்த மதம் தான். அல்லாஹ் என்றால் இறைவன் என்று அர்த்தம். தென்னாட்டில் சிவன், மற்ற நாட்டுக்கு இறைவன். இறைவன் என்றால் அல்லாஹ் என்று அர்த்தம். அப்படி ஒன்றுபட்ட இறைவன் தான் அவன். அதனால இந்த அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது தான் விஷயமே. என்ன சொல்கிறான், இந்த உண்மை தெளிவான பின்னரும் இதை யார் மக்களுக்கு மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்கிறான். இப்படி உண்மை இருக்குது, இந்த மலைகளை சுற்றி வரலாம், அது அல்லாஹ்வின் அடையாளத்தில் உள்ளது, இப்படி சுற்றி வரக்கூடிய இந்த மலைகளை, அல்லாஹ்வின் அடையாளமாக கூறப்பட்ட மலைகளை சுற்றி வருவது குற்றமாகாது. இந்த உண்மையை மக்களுக்கு வேதத்தில் இறைவன் தெளிவுபடுத்திய பின்னரும் யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கிறவர்களும் சபிக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அதே அத்தியாயத்தில் அதே இதில் கடைசியில் சொல்கிறான், உங்கள் இறைவனும் அவர்கள் இறைவனும் ஒருவனே ஆவான். உங்கள் இறைவன் ஒருவன் தான், அல்ல நீங்கள் மாறுபாடு கொண்டாடிய அவன் மாபெரும் மன்னிப்பாளன், மாபெரும் கருணை உடையவன் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறான். ஏன்னு சொன்னால் 1,24,000 நபிமார்களை அனுப்பின கூட்டம் இந்த மனித சமூகம். அதில் ஒரு 25 நபி பேர் தான் திருமறை குர்ஆனில் இருக்குது. மீதி உள்ளவங்க யாருன்னு தெரியாது. அது மற்ற மதங்களில் இறைவன் அனுப்பிய தூதர்கள் ஏன்னு சொன்ன. அப்போ நீங்கள் கேட்கலாம், 2 சமூகத்துக்கு உங்களை பிரிவினை இருக்கேன்னு. அல்ல அதையும் சொல்கிறான், இந்த 2 சமூகம் இல்லை, ஒவ்வொரு மத பிரிவுகளின் தலைவர்களுக்குடைய பிரிவுகளை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் யார் பொறுமையாளர்கள் என்று சோதிப்பதற்காக உங்களுடைய இந்த தூதர்களுக்கிடையில் சில முரண்பாடுகளை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஏன் என்று சொன்னால், நீங்கள் பொறுமையாளர்கள் யார் என்று உங்களை சோதிப்பதற்காக என்றும் சொல்கிறான். அப்போ விஷயம் இப்படி இருக்குது. அதே நேரம் அல்லாஹ் பல விஷயங்களை சொல்கிறான். அல்லாஹ் எப்படி காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு விஷயம், மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு ஓடையின் அருகில் தெளிவாக சொல்கிறான், நான் ஒரு நீரோடையின் அருகில், பாக்கியம் பெற்ற இடத்தில் ஒரு நீரோடையின் அருகில் ஒரு மரத்தில் அல்லாஹ் ஒளியாக இருந்து நான் தான் அல்லாஹ்
அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறான். அப்போ நான் தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் தெளிவாக பேசின இதத்தினுடைய அடையாளங்கள் என்ன? ஒரு மரம், ஒரு நீரோட, ஒரு பாக்கியம் பெற்ற இடம். இது நீங்கள் இந்து மத கோயில்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில்களில் தல விருட்சம் என்று கண்டிப்பாக இருக்கும். இறைவன் இருக்கக்கூடிய இடம் அதுதான் தல விருட்சம். அங்கே ஒரு மரம், அதுதான் மரம். அந்த தலைமரத்தான் தல விருட்சம். அதே நேரம் தீர்த்தமும் இருக்கும். அந்த ஊரில் ஒரு ஆறோ நதியோ இல்லை தீர்த்தங்களோ கண்டிப்பான முறையில் ஒரு கோயிலே இருக்கும். இவ்வாறு அந்த இறைவன் எப்படி காட்சி கொடுத்தாலும் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய அடையாளங்களும். காபா என்ற ஆலயத்தில் ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் கோயில்லையும் சிவனுங்கிற ஒரு கல்லை வச்சு தான் கும்பிட்றாங்க. அப்படி பல விஷயங்கள் இறைவன் ஒன்றுபடுத்தி இருக்கிறான். நாங்கள் கோயிலை வலம் பெறுகிறோம், நீங்களும் கோயிலை வலம் பெறுகிறீர்கள். இவ்வளோ ஒத்துமையை அல்லாஹ் படைத்திருக்க, உங்களுடைய மதங்களுக்குள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை அவர்கள் மொழியிலேயே நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்க, நாம் பிரிவினை பாராட்டலாமா? நாம் அனைவரும் இறைவன் படைப்புகள் என்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வழி, உங்களுக்கு ஒரு வழி. அல்லாஹ் நேர்வழி என்று என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் இதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவார்கள். அவர்கள்தான் நேரான வழியில் இருப்பவர்கள், அவர்கள்தான் வெற்றிவார்கள். குரானை மட்டும் நம்புன்னு அல்லாஹ் சொல்லலை. இதுக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புன்னு சொல்கிறான். அதே நேரம் உங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதமே முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய ஒரு முழுமை அப்படின்னு சொல்கிறான். அப்படி இந்த எல்லாத்தையும் சேர்ந்து பாருங்கள், அந்த அல்லாஹ்வினுடைய முழுமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றான இறைவன் பல்வேறாக வியாபித்திருக்கிறானுங்கிற உண்மையை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அவன் மிகவும் விலாசமானவன், எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அவன் தன் அருளாலும் அறிவாலும் ஞானத்தாலும் சூழ்ந்திருக்கிறான்னு சொல்லி எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அருள் சூழ்ந்திருக்குது. அதை நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளுறுப்புகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான், நீங்கள் அறியாத வண்ணம். அப்படி இறைவன் சூழ்ந்து எல்லா உயிர்களையும் இருக்கிறான். அந்த உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா மதத்தையும் ஒன்றுபடுத்தி பார்த்தால் முடியும். இதை நான் சொல்லவில்லை, இறைவனின் குரலாக நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இறைவன் நாடினால் நீங்கள் இந்த இறைவனின் ஒற்றுமை குறித்தான வசனங்களை உணர்ந்து ஒன்றான அணியில் நின்று வெற்றி பெறுவீர்களாக.